ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 15 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 16வது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் அமல்களையும் அல்லாஹு கபூல் செய்வானாக. ஓதிய இறை வசனங்களுக்கு நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹு நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. இதுபோன்ற பல நூறு ரமதான்களை ஆரோக்கியத்துடன் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு நோக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பத்ரு சஹாபாக்களுடைய தினம். நாளைய தினத்தை முன்னிட்டு இன்ஷா அல்லாஹ் தராவீஹுக்கு பின்னால் அந்த புனிதமான மகத்துவமான சஹாபா பெருமக்களுக்கு யாசீன் ஓதி இன்ஷா அல்லாஹ் அவருடைய 313 சஹாபாக்களுடைய பெயர்களையும் இன்ஷா அல்லாஹ் ஓதி சிறப்பான துவாவும் சிறப்பான பயானும் இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் தவறாமல் கலந்து பயனடையுமாறு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்திலே கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, திருக்குர்ஆனில் 27வது சூரா நம்ல் அப்படின்னா எறும்பு என்பதாக பொருள். எறும்புக்குண்டு அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். இந்த எறும்பை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு தகவல்களை இந்த சூறாவின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்ததாக திருமறை பேசுகிறது. அல்லாஹ்கிட்ட இந்த துவாவை கேட்டாங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு, அந்த ஆட்சி அதிகாரத்தை இதற்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் யாருக்குமே அப்படி கொடுக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. யாரு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த துவாவை கபூல் செஞ்சு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டான். எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் என்றால், எந்த ஒரு டெக்னாலஜியுமே வளராத காலத்தில் அனைத்து டெக்னாலஜியும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு விரிப்பை விரிப்பார்கள், ஆகாயத்திலே அது விரிப்பு அப்படியே நிற்கும். அந்த விரிப்பில் யானைப்படைகள், குதிரைப்படைகள், ஆயுதப்படைகள் மற்றும் மனித படைப்புகள் அனைவர்களும் அதில் ஏறுவார்கள். அவருடைய சிம்மாசனத்தையும் ஏற்றி வைக்கப்படும். காற்றுக்கு உத்தரவு போடுவார்கள், இந்த நாட்டுக்கு போ, இந்த ஊருக்கு போ அப்படின்னு காத்துக்கு உத்தரவு. அந்த விரிப்பு, அந்த பெரிய ஒரு முசல்லா மாதிரி பெருங்கொண்ட ஒரு விரிப்பு எந்த ஊருக்கு போக சொல்கிறாங்களோ அந்த ஊருக்கு மிக அதிவிரைவாக கொண்டு செல்லும் ஆகாயத்தில். எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம் பாருங்க. 1. 2வது பறவைகளுடைய பாஷைகள், எறும்பினுடைய பாஷைகள், கால்நடைகளுடைய பாஷைகள், இவைகளை எல்லாம் ஒட்டுமொத்த மனித படைப்பு அல்லாத மற்ற அத்துணை படைப்புகளும் என்ன பாஷை பேசுமோ அத்துணை பாஷையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். 2வது ஆட்சி அதிகாரத்துடைய 2வது அற்புதம். 3வது ஒன்று என்னவென்றால், ஜின் இனத்தை அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தான். ஜின்னை அவங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தான். இன்னைக்கு ஜெருசலத்தில் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸ் என்ற அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை கட்டினது யாருங்க? ஜின்னு. நம்ம பார்க்கறது பைத்துல் மக்தஸ் கிடையாது. அந்த ஃபோட்டோவில் வருதுல பைத்துல் மக்தஸ் பள்ளியினுடைய அது வெளி தோற்றம், அந்த வெளி அமைப்பு. அது பைத்துல் மக்தஸுங்கிறது அதை தாண்டி உள்ளே போகணும், அதை தாண்டி என்ன செய்யணும்? உள்ளே போகணும். அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பைத்துல் மக்தஸ். அது அநேகமாக மிக குறைவாகத்தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ளே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் சென்றது. நிறைய நபிமார்கள் அடங்கப்பட்ட இடமும் அந்த இடமாக இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தவம் இருந்த இடமும் அதுவாக இருக்கிறது. நிறைய அற்புதங்களை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த பைத்துல் மக்தஸ். அதனால தான் அந்த ஊருக்காக வேண்டி, அந்த இடத்துக்காக வேண்டி இத்தனை சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதாக நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையுமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு அற்புதமான ஒரு தகவலை இந்த சூறாவில் அல்லாஹ் நமக்கு பாடம் படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா படைப்பட்டாளங்களோடும் அவர்கள் சென்று பேசுகிறான். ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்லு, அந்த படைப்பட்டாளங்கள் எல்லாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தலைமையிலே படைப்பட்டாளங்கள் எல்லாம்
அந்த தெருவிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எறும்பினுடைய அந்த புதிர், அந்த புத்துவை அடைவதற்கு சற்று முன்னால் எறும்பினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய ராணி எறும்பு, எறும்பினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய ராணி எறும்பு அது சொல்லுச்சான், காலத்து நம்மளத்தும் யா ஐயுகன் நம்மளு, ஓ எறும்பு கூட்டங்களே. அந்த ராணி எறும்பு தன்னுடைய இனத்திடத்திலே பேசுகிறது. ஓ எறும்பு கூட்டங்களே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள்ளே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறது. வேகமா உங்க வீடுகளுக்குள்ள நீங்க போயிருங்க. ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவர்களுடைய படை பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நேரத்தில் நீங்கள் வெளியில நீங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய காலுக்கு நீங்கள் இரையாக ஆகிவிடுவீர்கள். ஆகையால் அவர்கள் உங்களை கொல்லுவதை அவர்கள் அறிய மாட்டார்கள், தெரியாம அவங்க மிதிச்சுட்டு போயிடுவாங்க. வஹும் லா யஷ்உரூன். அறிவோட பேசுது எறும்பு. எறும்பு எப்படி பேசுது? அறிவோட புத்தி கூர்மையோட அந்த எறும்பு பேசுது. அவங்க நம்மளை கொன்றுவாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. வஹும் லா யஷ்உரூன் என்ற விஷயத்தை, அந்த எறும்பு பேசின விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த பேசிய இந்த உத்தரவை அல்லாஹ் சுலைமான் நபியினுடைய செவிக்கு அல்லாஹ் போக வைக்கிறான். இதை கேட்கிறாங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கேட்ட உடனே ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அதனுடைய பேச்சை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? ஃபதபஸ்ஸமண்டா புன்னகை பூத்தார், சிரித்தார் என்பதாக பொருள். அழகான முறையில் இப்படி அழகா பேசுது அப்படின்ட்டு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாங்க? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாயே, உனக்கே எல்லாம் நன்றி என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செய்த அந்த விஷயத்தை அல்லாஹ் இதில் பதிவு செஞ்சு தர்றான். கண்ணியமான பெருமக்களே, எறும்பு சார்ந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எறும்பு குறித்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு. சின்ன ஒரு எறும்பு, அந்த எறும்புக்காக வேண்டி ஏன் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கணும் அப்படின்டா, எறும்பு சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நமக்கு ஆய்வாளர்கள் நமக்கு அறிக்கையாக நமக்கு தர்றாங்க. நீங்க சாதாரண எறும்புன்னு அதை நினைக்காதீங்க. உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கை கொண்ட உயிரினங்களில் எறும்பும் ஒன்று என்பதாக நமக்கு உயிரியல் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதிகமான எண்ணிக்கை கொண்ட உயிரினங்களில் எறும்பும் ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனிதனுக்கு நிகராக 2 லட்சம் என்ற விகிதத்திலே எறும்பு வாழ்வதாக கூறுகிறார்கள். ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய அளவு எறும்பு எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம் எறும்பு. அப்ப உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 லட்சம் அப்படின்னா எத்தனை கோடிக்கு எத்தனை லட்சம் எறும்பு உலகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்மளே கணக்கு போட்டுக்கணும் என்பதாக நமக்கு சொல்றாங்க. மூணாவது, இந்த எறும்புட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது டீம் ஒர்க் பண்ணுமா. ஒட்டுமொத்தமாக அது எல்லாம் சேர்ந்து சுறுசுறுப்பாக செயல்படுவதில் மிகப்பெரிய ஒரு கில்லாடி என்பதாக நமக்கு சொல்றாங்க. உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனம் என்றால் அது எறும்பு என்பதாக நமக்கு ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. சோம்பேறி என்பது அதனுடைய வாழ்விலே கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, எறும்புக்குள்ளே இருப்பது சுயநலம் என்பது எறும்புகிட்ட இருக்கவே இருக்காதான். சுயநலம்டா என்னங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு எறும்பு போகுது, ஒரு உணவுப் பொருளை பார்க்குது, ஒரு பூந்தியை பார்க்குதுன்னு வைங்களேன், பார்த்துட்டு அது மட்டுமே எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறாராம். நேர உடனே போய் அதனுடைய இனத்திட்ட எல்லாத்தையும் சொல்லுமா, நான் இந்த தெருவுக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு பூந்தி கிடக்கு, எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். என்ன செய்வோம்? எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லா எறும்பையும் கூட்டிட்டு வந்து என்ன செய்யுமா, சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு என்பது அந்த எறும்பிடத்துல இருக்கிற சுயநலம் கிடையாது என்பதாக நமக்கு சொல்றாங்க. அடுத்து, எறும்பு எப்பொழுதுமே தனியாக உணவை உண்ணாது என்பதாகவும் ஆய்வறிக்கையில தர்றாங்க. எறும்பு இருக்க ஒரு உணவை நம்ம தெரியாம சாப்பிடுவோம், அல்லது எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுவோம். எறும்பு தனியாவே ஒரு உணவை சாப்பிடாதான். ஒட்டுமொத்தமாக தன் இனத்தை கூட்டிட்டு வந்து ஒரு 5-6 பேர்த்தை சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸைலாம் அழைச்சிட்டு வந்து மொத்தமாக சாப்பிடக்கூடிய அற்புதமான பண்புங்கிறது அந்த எறும்பிடத்துல இருக்கிறது என்பதாக நமக்கு தர்றாங்க. அடுத்ததாக, எறும்பிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பண்பு என்னவென்றால், அது உணவை சேகரிப்பதற்காக வேண்டி அது வரிசையில செல்கின்ற பொழுது, நேர வரிசையில போகுதா இல்லையா, நேர்கோட்டில் ஸ்கேல்ல கோடு போட்ட மாதிரி இருக்கும் அது போறதை பார்த்தா. அந்த அளவிற்கு அழகான முறையில் அந்த எறும்பு போகும். அப்படி போகக்கூடிய அந்த தருணத்துல ஒரு ஆளை தள்ளி விட்டுட்டு போறது, ஒரு ஆளை முந்திக்கிட்டு போறது, இடையில பூந்து போறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நம்மள்ட்ட ரேஷன் கடையில் இருக்கும். அல்லது நம்ம வேற எங்கேயாவது நம்ம வரிசையில் நின்னோம்னா நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கும். ஆனா எறும்பிட்ட அந்த பழக்கம் கிடையவே கிடையாது. அது நேர்கோட்டில் அழகான முறையில்
தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை பேணி நடக்கக்கூடிய அற்புதமான பண்பு அந்த எறும்பிடத்தில் இருக்கிறது என்பதாக நமக்கு ஆய்வறிக்கையில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அது மட்டுமல்லாமல் அதனுடைய திட்டமிடுதல் என்னவென்றால், அடுத்து வரக்கூடிய கோடை காலமோ அல்லது மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எந்த காலமோ அந்த காலத்தை அது அறிந்து அதற்கு தோதுவான உணவை முன்கூட்டியே சேகரிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை என்பது அந்த எறும்பிடத்தில் இருக்கிறது என்பதாக ஆய்வுல நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லித்தர்றாங்க. இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எறும்பிடத்துல ஒற்றுமை என்ற அற்புதமான பண்பு இருக்காமா. ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய அற்புதமான பண்பு என்பது எறும்பிடத்துல இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம், அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், இந்த எறும்புக்கு நான் ஒரு நாள் உணவளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. எறும்புக்கு ஒரு நாள் நான் உணவளிக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். சரி, எறும்புக்கு உணவளிச்சுக்கிறீங்க. நேராக வர்றாங்க, எறும்பை கூப்பிட்டாங்க, இங்கே வா அப்படின்ட்டு. எறும்பு வந்துச்சு, உனக்கு ஒரு நாள் நான் உணவு கொடுக்குறேன், ஒரு வருஷத்துக்கு, ஒரு நாள் அல்ல, எப்போ ஒரு வருஷத்துக்கு நான் உணவு கொடுக்குறேன், ஒரு எறும்புக்கு ஒரு வருஷத்துக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லும் போது அந்த எறும்பு சொல்லிச்சான், சரி ஓகே, நீங்கள் உணவு கொடுங்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு கோதுமை போதும். என்ன போதும்? ஒரு கோதுமை போதும் அப்படின்ட்டு. சரின்னு அந்த எறும்பை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு கோதுமையை தூக்கி உள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, காற்று வர்றது மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அரை கோதுமை தான் காலியாகிருக்கு. எவ்வளோ காலியாகிருக்கு? அரை கோதுமை, அரை இருக்குது. அப்போ எறும்பிட்ட கேட்டாங்களாம், நான் உன்ட்ட முன்னாடி கேட்டேனே, ஒரு வருஷத்துக்கு ஒரு கோதுமை போதும்னு சொன்னியே, இப்போ அரையத்தையும் சாப்பிட்ருக்கேன், பாதி பேலன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரஹ்மான் உணவளிச்சுக்கிட்டு இருந்தான். யாரு? என்னை படைச்ச அல்லாஹ் உணவளிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால எனக்கு கவலை இல்லை. என்ன, அவன் மறக்க மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? மறக்க மாட்டான். அதனால தைரியமா நான் ஒரு கோதுமையை தின்றுவேன். இப்ப நீ எனக்கு உணவு அளிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. ஒரு கால் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி என்ன நீ மறந்துட்டேன்னு வச்சுக்கவேன், அடுத்த வருஷத்துக்கு நான் சாப்பாடுக்கு எங்க போவேன் அப்படின்னு கேட்டுச்சான். என்ன செஞ்சான்? அடுத்த வருஷம் சாப்பாடுக்கு நான் எங்க போவேன், அதனால பாதி கோதுமையை தின்றுட்டு பாதி கோதுமையை நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். தொலைநோக்கோடு சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் என்பது அந்த எறும்பிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை விட மிக முக்கியமான ஒன்று, தன் இனத்தை எப்பொழுதுமே விட்டு கொடுக்காமல் தான் உயிர் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதுமே என்ற சுயநலம் இல்லாமல் எல்லோரும் பாதுகாக்கப்படணும் என்ற அற்புதமான ஒரு உயரிய குணத்தோடு வாழக்கூடிய அற்புத பண்புக்கு சொந்தக்காரர் அந்த எறும்பு இனம் என்பதாக ஆய்வறிக்கையில நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் திருமறையில சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அழகான முறையில் அந்த எறும்பு பேசியது, அந்த எறும்பிடத்திலிருந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பாடங்களும் படிப்பினைகளும் உங்களுக்கு உண்டு, அதை எடுத்து தன்னுடைய வாழ்வாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த ஆயத்தின் மூலியமாக நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அனைத்து விதமான ஒழுக்கவியல் சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படியெல்லாம் திருமறையிலே வாழும்படி நமக்கு சொல்லி தந்தானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த